Vanakkam friends, welcome to our channel Trinity Cultural Academy. Today's video is about the continuation of Tamil Nadu geography. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஜியோகிராஃபியில் drainage system, then climate of Tamil Nadu, then soils of Tamil Nadu இந்த 3 டாப்பிக்கையும் வந்துட்டு விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் drainage system in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ரிவர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது காவேரி, வைகை, தென்பெண்ணை, தாமிரபரணி இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காவேரி. காவேரி வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸில் கர்நாடகாவில் குடகு டிஸ்ட்ரிக்ட்ன்ற இடத்துல தலக்காவேரின்ற இடத்துல வந்து ஆரிஜின் ஆகுது. காவேரியோட டோட்டல் ஃப்ளோவில் தமிழ்நாட்டில் மட்டுமே 416 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது. இது தமிழ்நாடு அண்ட் கர்நாடகாவுக்கு 64 கிலோமீட்டர்ஸில் ஒரு பவுண்ட்ரி பார்டர் வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த காவேரி ரிவர் தான் வந்து தர்மபுரியில் இருக்க ஒகேனக்கல் ஃபால்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறது. தென் காவேரி ஆற்றுக்கு இடையில தான் ஸ்டான்லி ரிசர்வயர், அதாவது மேட்டூர் டேம், இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் கட்டிருக்காங்க. தென் நொய்யல் அண்ட் அமராவதி வந்து இந்த காவேரி ஆற்றோட கலந்து திருமுக்கூடல்ன்ற இடத்துல வந்து மீட் ஆகுது. இந்த இடத்துக்கிட்ட காவேரி ஆறு வந்து ரொம்ப வித் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் அகன்ற காவேரி. இந்த காவேரி வந்து திருச்சிராப்பள்ளி வழியாக வரும்போது அங்கே 2 பிரான்ச்சஸாக பிரியுது, நார்தர்ன் பிரான்ச் அண்ட் சதர்ன் பிரான்ச். நார்தர்ன் பிரான்ச் வந்து கொள்ளிடம், சதர்ன் பேர் வந்துட்டு ஆஸ் இட் இஸ் காவேரி. இந்த இடத்துக்கிட்ட இருந்து தான் வந்து காவேரி டெல்டா ஸ்டார்ட் ஆகும். தென் இந்த காவேரி டெல்டாவிலிருந்து 15 கிலோமீட்டர்ஸ் ஃப்ளோ ஆன பிறகு இந்த 2 பிரான்ச்சும், அதாவது கொள்ளிடமும் காவேரியும் ஜாயின் ஆகி ஒரு ரிவரைன் ஐலாண்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதுதான் வந்து ஸ்ரீரங்கம் ஐலாண்ட். தென் அப்படியே போகும்போது பார்த்தாக்கா வரலாற்று சிறப்பு மிக்க கரிகால சோழனால் கட்டப்பட்ட கிராண்ட் அணைக்கட் கல்லணை வந்து இந்த ஆற்றுக்கடையில தான் கட்டியிருப்பாங்க. கல்லணைக்கு அடுத்து வரும்போது இந்த ட்ரிபியூட்டரிஸ்லேருந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அதிகமாக வருது. இது ஃபுல்லாக வந்து அந்த டெல்டா ஃபுல்லாக ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த இடத்தையே வந்து அழகாக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் கார்டன் ஆஃப் சவுத் இந்தியா. அதுக்கப்புறம் திருவையாறு, கும்பகோணம் ஊர் வழியாக வந்து மயிலாடுதுறை வரும்போது காவேரியோட அகலம் வந்து ரொம்ப குறுகுது. அதுக்கப்புறமா கடைசியாக தரகம்பாடியிலேருந்து 16 கிலோமீட்டர் வடக்கில் காவேரி பூம்படத்தில் வந்துட்டு பே ஆஃப் பெங்காலில் காவேரி ஆறு கலந்துடும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிவர் இஸ் பாலார். இந்த பாலார் வந்துட்டு கர்நாடகாவில் கோலார் டிஸ்ட்ரிக்டில் தலகவரான்ற இடத்துல வந்துட்டு ஆரிஜின் ஆகுது. இதனோட டோட்டல் லென்த் 348 கிலோமீட்டர்ஸ். அவுட் ஆஃப் திஸ் 348 கிலோமீட்டர்ஸ் தமிழ்நாட்டில் மட்டுமே 222 கிலோமீட்டர்ஸ் வந்து பாயுது. இது பாயறது மூலமாக ட்ரெயின் ஆகிற டோட்டல் ஏரியா இஸ் 57% இன் தமிழ்நாடு. இட் இஸ் அபவுட் 17,871 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரின்னு பார்த்தாக்க செய்யாறு. தென் அதர் மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் ஆர் பொன்னை, கவுண்டியா நதி, மலத்தார் அண்ட் கிளியார். தென் கடைசியாக வந்துட்டு இந்த பாலாறு பே ஆஃப் பெங்காலில் குவத்தூர்ன்ற இடத்துல வந்துட்டு கலக்குது. தென் நெக்ஸ்ட் ரிவர் இஸ் தென்பெண்ணையாறு. இது வந்துட்டு கர்நாடகாவில் இருக்க நந்தி துர்கா ஹில்ஸில் சென்னராயன்பேட்டான்ற இடத்துல வந்துட்டு ஆரிஜின் ஆகும். டோட்டல் ட்ரைனேஜ் ஏரியா இஸ் 16,019 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இதில் வந்து 77% ட்ரைனேஜ் ஏரியா வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இதனோட டோட்டல் லென்த் வந்து 247 கிலோமீட்டர்ஸ். சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் நோக்கி கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் வந்து கிராஸ் பண்ணி போகுது. இதோட 2 பிரான்ச்சஸ் வந்துட்டு கடிலம் அண்ட் பொன்னையார். இது வந்து திருக்கோயிலூர் அணைக்கட்டுக்கு பக்கத்தில் வந்து 2 பிரான்ச்சஸ் வந்து பிரியுது. கடிலம் வந்துட்டு கடலூர் வழியாக பே ஆஃப் பெங்காலில் கலந்துடும். தென் பொன்னையார் வந்துட்டு யூனியன் டெரிட்டரியாக இருக்க புதுச்சேரி கிட்ட போய் பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. இதனோட இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரிஸ்ன்னு பார்த்தாக்க சின்னார், மார்க்கண்ட நதி, வாணியார் அண்ட் பாம்பார். இதில் வந்துட்டு நிறைய டேம்ஸ் கட்டியிருப்பாங்க, இம்பார்ட்டன்ட்லி ஃபார் இரிகேஷன். ரிசர்வாயர்ஸ்ன்னு பார்க்கும்போது கிருஷ்ணகிரி, சாத்தனூர் அணைகள் அதிகமாக இந்த ஆறு வழியாக தான் வந்து கட்டியிருக்காங்க. தென் பொன்னையார் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் சேக்ரட் பை ஹிந்துஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ். இது வந்து ஒரு புனிதமாக நினச்சி ஹிந்துஸ் வந்துட்டு தமிழ் மந்தான தையில் வந்து ஜான்வரி, பிப்ரவரியில் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்து கொண்டாடுறாங்க.
வைகை ரிவரோட ஆரிஜின் வந்துட்டு ஏலக்காய் மலை மற்றும் வெள்ளிமலை பகுதியில வருசநாடு பள்ளத்தாக்குல சின்ன சின்ன ஓடையா ஃபார்ம் ஆகி கடைசியா கம்பம் பள்ளத்தாக்கிட்ட வந்து ஒரு பெரிய நதியா வந்து உருவாகுது. இதனோட டோட்டல் ட்ரெயினேஜ் ஏரியா வந்துட்டு 7741 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் பாயுதுன்னு பார்த்தாக்கா மதுரை, சிவகங்கை அண்ட் ராமநாதபுரம். டோட்டல் லென்த் வந்து 258 கிலோமீட்டர்ஸ். இது வந்து ராமநாதபுரம் பெரிய கண்மாய் கிட்ட வந்து அதனோட தண்ணியெல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணி கடைசியா சர்ப்ளஸ் வாட்டர் வந்துட்டு பார்க் ஜலசந்தி கிட்ட வந்து முடிஞ்சிடும். இது வந்துட்டு சுருளி ஆறு, தேனாறு, வராக நதி, மஞ்சள் ஆறு, முல்லை ஆறு இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் உபநதிகள்னு சொல்லலாம். தென் 1886ல் வந்துட்டு தமிழ்நாடு கேரளா எல்லையில போட்ட ஒப்பந்தத்தின்படி முல்லை பெரியாறு அணை வந்து கட்டியிருப்பாங்க. அங்க இருந்து தான் வந்து ஒரு பெரிய மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து ஒரு குடைவு மூலமா தண்ணி வந்துட்டு வைகை நதிக்கு கொண்டு வருவாங்க. தி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிவர் இஸ் தாமிரபரணி. இது வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி பெரினியல் ரிவர். மற்ற ரிவர்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் பெரினியல். பிகாஸ் போத் நார்த் ஈஸ்ட் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன் மூலமா இந்த தாமிரபரணிக்கு ஆண்டு முழுக்க வந்து நீரோட்டம் இருக்கும். இந்த தாமிரபரணி ஆற்று தண்ணி பார்க்கும்போது காப்பர் லைக் அப்பியரன்ஸ் வந்து கிடைக்குது. பிகாஸ் ரெட் சாயில் வந்துட்டு டிசால்வ் ஆகிருக்கிறதுனால அந்த காப்பர் லைக் அப்பியரன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதனோட நேமிங் வந்து தாமிரம், அதாவது காப்பர், வருணி மீன்ஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் ரிவர், தாமிரபரணின் பேர் வந்து வந்திருக்கு. சங்க இலக்கியத்தில் பார்க்கும்போது பொருணை, பொருணல், தன் பொருணை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸில் தாமிரபரணி வந்து அழைச்சிருப்பாங்க. இதனோட ஆரிஜின் பார்த்தாக்க பொதிகை ஹில்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதனோட ஆரிஜின் வந்து அகத்திய முனிவரோட சம்மந்தப்படுத்தி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் பாய்ந்து ஓடி கடைசியாக பே ஆஃப் பெங்காலில் மிக்ஸ் ஆகுது. இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரிஸ்ன்னு பார்த்தாக்கா காரையார், சேர்வலார், மணிமுத்தார், கடாநதி, பச்சையார், சிற்றாறு, ராமநதி இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரிஸ். இந்த தாமிரபரணி ஆற்றுக்கு இடையில தான் வந்துட்டு பாபநாசம் அணை வந்து கட்டியிருப்பாங்க. இதுலேயே வந்து மேலணை, கீழணைன்னு 2 இருக்கு. இந்த கீழணையில இருந்து தான் வந்துட்டு பாபநாசம் மின்சக்தி நிலையத்துக்கு வந்து நீர் எடுத்துட்டு போய் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட் வாட்டர் ஃபால்ஸ் இன் தமிழ்நாடு வித் தேர் ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்ட்ஸ். இந்த டேப்லர் காலமில் வந்துட்டு நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஒன்னொன்னா பார்த்தரலாம். ஒகேனக்கல் ஃபால்ஸ் இன் தர்மபுரி, தென் கல்யாண தீர்த்தம், குற்றாலம் இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ஸ், கும்பக்கரை அண்ட் சுருளி ஃபால்ஸ் இன் தேனி, ஆகாய கங்கை இன் நாமக்கல், நீல்கிரிஸில் கேத்ரின் அண்ட் பைக்காரா ஃபால்ஸ், சேலமில் கிளியூர் ஃபால்ஸ், விருதுநகரில் ஐயனார் ஃபால்ஸ், கோயம்புத்தூரில் வைதேகி, செங்குபதி ஃபால்ஸ், சிறுவாணி ஃபால்ஸ் அண்ட் கோவை குற்றாலம், திருப்பூரில் திருமூர்த்தி ஃபால்ஸ், மதுரையில் குட்லாம்பட்டி ஃபால்ஸ், கன்னியாகுமரியில் திருப்பரப்பு, காளிகேசம், உலக்கையன், வட்டப்பாறை ஃபால்ஸ். Then next important topic in this presentation is climate of Tamil Nadu. தமிழ்நாடு வந்துட்டு ஈக்குவேட்டருக்கு பக்கத்தில் Tropic of Cancerக்கு சவுத்தில் இருக்கிறதுனால mostly it is a hot climatic zone. Even though it is hot climatic zone, சைடில் வந்துட்டு பே ஆஃப் பெங்கால் அண்ட் சவுத்தில் வந்து இந்தியன் ஓஷன் இருக்கிறதுனால மெரிடைம் கிளைமேட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். வெஸ்ட் சைடில் வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கிறதுனால மவுண்டேனியஸ் கிளைமேட்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஆனுவல் டெம்பரேச்சர் பார்த்தா 18 to 43 டிகிரி செல்சியஸ். ஆனுவல் ரெயின்ஃபால் வந்துட்டு 958.5 mm. இம்பார்ட்டன்ட் சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஜனவரி டு ஃபெப்ரவரியில் வின்டர் சீசன், மார்ச் டு மே சம்மர் சீசன், ஜூன் செப்டம்பரில் வழக்கம் போல் சவுத் வெஸ்ட் மான்சூன், அக்டோபர் அண்ட் டிசம்பரில் நார்த் ஈஸ்ட் மான்சூன். வின்டர் சீசன் அப்போது சூரியனோட ரேஸ் வந்துட்டு ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால நமக்கு டெம்பரேச்சர் 15 to 25 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இதுவே சம்மர் சீசன்னு பார்க்கும்போது வெர்டிக்கல் சன்ரைஸ் வந்துட்டு தமிழ்நாடு சைடில் விழுறதுனால டெம்பரேச்சர் நியர்லி 30 to 40 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ்டாக இருக்கும். தென் சவுத் வெஸ்ட் மான்சூனில் வந்து ஜூன் டு செப்டம்பர். இது தமிழ்நாட்டுக்கு அவ்வளோவா மழைப்பொழிவை வந்து தர்றது கிடையாது. இந்தியாவுக்கு அதிகமாக மழைப்பொழிவு தர்றது தான் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன். தமிழகத்துக்கு வந்து அதிகமாக மழைப்பொழிவு தர்றது அப்படின்னு பார்த்தாக்கா அது நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான். அக்டோபர் டு டிசம்பர் சீசனில் வந்து கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் ப்ரெசன்டேஷன் சாயில்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட மண் வகைகள் அதை வந்துட்டு மோஸ்ட்லி 5ஆக பிரிக்கலாம்.
alluvial soil, vandal man, black soil, red soil and laterite saralai man and saline soil. First one is alluvial soil. It is formed by the deposition of rivers. It is fertile and rich in minerals. Nitrogen deficient தான் இருக்கும் இந்த soil. Important crops வந்து பார்த்தாக்க பேடி, சுகர் கேன், பனானா, டர்மரிக் எல்லாமே வந்துட்டு வண்டல் மண்ணில் நல்லா வளரக்கூடியது. தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அதிகமாக பார்த்தாக்க தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அலுவியல் சாயில் வந்து நம்ம அதிகமாக பார்க்கலாம். Then next one is black soil. It is otherwise called as Reger soil or black cotton soil. பருத்தி அதிகமாக விளையிறதுனால black cotton soilனு சொல்கிறோம். இது வந்துட்டு igneous ராக்கோட வெதரிங் ப்ராசஸ் மூலமாக கிடைக்கிறது தான் நமக்கு வந்து பிளாக் சாயில். டெக்கான் ரீஜனில் அதிகமாக இருக்கிறது. இம்பார்ட்டண்ட் கிராப்ஸ்ன்னு பார்த்தாக்க காட்டன், சொர்க்கம், கம்பு, ஃபாடர் கிராப்ஸ், அதாவது மாட்டு தீவனங்களுக்கு வந்து வளர்க்கக்கூடிய கிராப்ஸ். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் இருக்குன்னு பார்த்தாக்க கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெட் சாயில். தமிழ்நாட்டில் 3/2 பங்கு வந்துட்டு ரெட் சாயில் தான் அதிகமாக இருக்குது. இது வந்து மெயின்லி சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்க்கலாம். சிவகங்கை, ராமநாதபுரம் சைட்லேயும் ரெட் சாயில் அதிகமாக இருக்குது. இதனோட டெக்ஸ்சர்னு பார்த்தாக்க சாண்டி அண்ட் லோமி சாயில். இதை ஒரு தர்ஸ்டி சாயில்னே சொல்லலாம். மழை பெஞ்சு முடிஞ்ச பிறகு ரொம்ப இறுகி போயிடும். இம்பார்ட்டன்ட் கிராப்ஸ் வந்துட்டு பேடி, ராகி, டொபாக்கோ, வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரெட் சாயிலில் நல்லா வளரும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேட்ரைட் சாயில், சரளை மண். இது வந்துட்டு இன்டென்ஸ் லீச்சிங்னால நமக்கு ஃபார்ம் ஆகிறது. மவுண்டேனியஸ் ரீஜனில் அதிகமாக லேட்ரைட் சாயிலை வந்து நம்ம பார்க்கலாம். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ்ன்னு பார்த்தாக்க காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ஸ் இங்கெல்லாம் வந்துட்டு பார்க்கலாம். தென் மவுண்டேனியஸ் ரீஜனாக இருக்கிற நீல்கிரிஸில் அதிகமாக இருக்குது. தென் லேட்ரைட் சாயிலில் வளரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கிராப்ஸ்ன்னு பார்த்தாக்கா பேடி, ஜிஞ்சர், பெப்பர். தென் பிளான்டேஷன் கிராப்ஸாக இருக்கிற டீ, காஃபி. டீ காஃபி எஸ்டேட்ஸ்லாம் அதிகமாக மவுண்டெயின் ரீஜன்ஸில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சலைன் சாயில். இது வந்துட்டு கோரமண்டல் கோஸ்ட் சைடில் அதிகமாக இருக்கும். வேதாரண்யம் சைடு இங்கெல்லாம் அதிகமாக சலைன் சாயில் வந்து பார்க்கலாம். டிசம்பர் 26, 2004 சுனாமி அலைகள் மூலமாக வந்து நிறைய சாண்ட் டெபாசிட்ஸ் வந்து ஈஸ்ட் கோஸ்ட் சைடில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இட் இஸ் unsuitable for cultivation. Then the final topic is on desertification. It is one of the major problems of Tamil Nadu. இஸ்ரோ வெளியிட்ட டெசர்டிஃபிகேஷன் அட்லஸ் பேஸ் பண்ணி பார்த்தாக்க டோட்டல் ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவில் 12% வந்து டெசர்டிஃபிகேஷன் அண்ட் லேண்ட் டீக்ரடேஷனால் பாதிக்கப்பட்டிருக்கு. கம்மிங் டு தமிழ்நாடு, த worst affected டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தாக்க தேனி, நீல்கிரிஸ் அண்ட் கன்னியாகுமரி. அபவுட் 12,000 hectares வந்துட்டு சாண்ட் டெபாசிஷனால் அஃபெக்ட் ஆயிருக்கு. Then important one-liners in this presentation. Kaveri River forms Hokkainikal waterfalls in Dharmaburi district. Mettur Dam, also called as Stanley Reservoir, is located across this river in Salem district. Tenponnayar branches into two with Kedilam and Ponnayar near Thirukkovilur Anaikat. Vaigai River arises from eastern slopes of Varasnadu Hills of Western Ghats in Tamil Nadu. Annual temperature of Tamil Nadu is 18 to 43 degrees Celsius. Annual rainfall of Tamil Nadu is 958.5 mm. Climate of Tamil Nadu is tropical maritime. Winter, summer, southwest and northeast monsoons are seasons of Tamil Nadu. Chinnakallar near Valparai is third wettest place in India and wettest place in Tamil Nadu. According to desertification atlas prepared by ISRO, about 12% of total geographical area is under desertification and land degradation. Then important model questions in this presentation. Which of the following district is affected by sand dunes to a large extent? Answer option D, Ramanathapuram. Retreating monsoon wind picks up moisture from? Answer option B, Bay of Bengal. Which one of the following rivers flow into Arabian Sea? Answer option A, Periyar. Match the following. Winter season is in January and February. Summer season in March to May. Southwest monsoon in June to September. Northeast monsoon from October to December. Mango shower in pre-monsoon season. Friends, for PDF and online test, kindly text at this WhatsApp number 9894904745 or drop your mail at this ID vanankamudi.tnu@gmail.com. Friends, kindly like, share and comment our videos and subscribe to our channel to get the upcoming videos. Thank you friends.